நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வசனத்தை கொண்டு நம்மை தேர்தலடைய செய்ய ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். என் நம்பிக்கை இந்த வசனத்தின் மேலே இருக்குமானா இந்த வசனம் என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. இந்த வசனம் எனக்கு பொய் சொல்லாது. ஆமென். வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது. ஆமென். ஒரு மனுஷன் நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறான் அப்படின்னா அதில் 10 வார்த்தையில் 8 வார்த்தை பொய்யா இருக்கும், 4 வார்த்தை 3 வார்த்தை தான் என்ன செய்யும், உண்மையாக இருக்கும். ஆனால் என் தேவன் என்னை பார்த்து பேசுவார் என்று சொன்னால் அவர் 1000 வார்த்தை பேசினா அந்த 1000 வார்த்தை உண்மையாக இருக்கும். அந்த 1000 வார்த்தைக்கு மேலே ஒரு நன்மையான காரியம் எனக்கூட இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே. அல்லேலூயா. அவன் மேலே நம்பிக்கை வச்சு 1000 வார்த்தை பேசுறதை விட கர்த்தர் சமூகத்தில் வந்து அமைதியாக உட்காருங்களேன், அதுவே மேலானது. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் 1000 வார்த்தை அங்கே கொட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும், ஆமாம், அந்த 1000 வார்த்தை 10,000 வார்த்தையாக 4 பேர்ட்ட என்ன செய்யும், சுத்தம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்களேன், உங்களுடைய பிரைவேசியை அவர் அவ்வளோ அழகாக பாதுகாப்பார். அல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், மற்ற இடத்துல தூற்ற மாட்டார். அல்லேலூயா. உங்களை குறித்து அவர் ரொம்பவும் பரிதாபப்படுகிறவராய், உங்களுக்காக பரிதபிக்கிறவராய், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் அவர் உங்கள் கூட ஒரு துணையாளராக இருப்பார். அல்லேலூயா. ஆகவே வசனத்தோடு கூட என்ன செய்யுங்க, உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வார்த்தையோடு கூட உங்களுடைய இருதயம் கனெக்டாக இருக்கட்டும். உங்கள் இருதயம் பைபிளோட வேத வசனத்தோட கனெக்டாக இருக்குன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் ஸ்திரமாக இருப்பீங்க, நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் கிரியையிலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. வசனம் நம்ம என்ன செய்கிறது, நற்கிரியைக்கு நேராக நடத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. இந்த சிலுவை அன்பு எனக்கு என்ன செய்கிறதுனா வசனத்துக்கு நேராக என்னை நடத்த விரும்புது. என் நம்பிக்கையை வசனத்திலிருந்து என்னை வளர்க்க விரும்புகிறது. அல்லேலூயா.